போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சுகமாக்குறோம். அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் பயலா செய்ய போகிறாங்க. அது வந்து எஸ்பாஞ்ச் இது பாருங்க, அந்த ஊரோடைய சாப்பாடு. இன்றைக்கி வந்து நான் அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம தூத்தாப்பே அவங்கள மாதிரி அப்படியே அவங்கள மாதிரி செய்யாட்டினாலும் நம்மளால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மாதிரி கொஞ்சோண்டு செய்ய பார்க்கலாம். ஓகேங்களாங்க? சரிங்க. இதுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவை பொருளுன்றதை வந்து நான் வந்து எத்தாப்பா நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வந்து என்ன எடுத்துக்கணும், என்ன வெட்டணும், என்ன போகணுன்ட்டு. ஓகேங்களாங்க? சரிங்க. இப்போ இந்த பயலை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்கங்க பார்க்கலாம். வாங்க. வந்து இந்த பயலா செய்யறதுக்கு பொருளுங்க வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சோண்டு. இந்த இறா, இந்த களமாறு, ஒங்கோர்னியா, இந்த ஒங்கோர்னியை கொஞ்சோண்டு வாங்கினேன். நம்ம இந்த கனவா மீன் சொல்கிறோம் பாருங்கள், அது வாட்டர் வாட்ஸ்லாம் தூக்கி குத்துக்குறாங்க பாருங்கள். அதில் ஒன்றுமே இல்லை. இதை போய் வேலை போட்டுக்கிறோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இறா கொஞ்சோண்டு வாங்கினேன். பாருங்க, இதுக்கு வந்து நம்ம இந்த ஆளி கொஞ்சோண்டு எடுத்துக்குவோம். மூள் இந்த கிரவத்துங்க கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கிரவத்துங்க கொஞ்சம் எடுத்துக்குவோம். நான் வந்து சும்மா ஒரு 5-6 கிரவத்து அப்படி தான் வாங்கிக்கிறேன். அதே போல் அதை இதுவும் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாச்சும் நம்ம வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த இறாலாம் வந்து இதை பாருங்கள், இதெல்லாம் நான் இப்படி ஆஞ்சி வச்சுட்டேன், சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன். இந்த களமாரி எதையும் பாருங்கள், இதையும் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, வளங்க. இப்போ இதெல்லாச்சும் வந்து நம்ம வெளியே வைக்க வேணாம், எடுத்து ஃப்ரிட்ஜோடு வச்சுட்டு அப்புறம்லாம் கூட்டிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வந்துங்க, இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிக்கினேன். ஒரு 3-4 பல் இந்த அளவு பூண்டு எடுத்து வச்சிக்கினேன். இந்த துவரம் எடுத்து வச்சுக்கினேன், குடமிளகாக்குது பாருங்கள், அது எடுத்துக்கினேன். 2 தக்காளி பழம் எடுத்துக்கினேன். இது வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக போட தேவையில்லை. இந்த குடமிளகா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து பாதி போட போகிறோம் எல்லாத்துலேயும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இதெல்லாம் வெட்டிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மொசோவாக நான் வெட்டிக்கிறேன் எல்லாத்தையுமே. இங்கே பாருங்கள், voilà. இப்போ இந்த பூண்டு வெங்காயம் இதை தனியாக வந்து நான் லேசாக வந்து அந்த இந்த மஷினுக்கு இது பாருங்கள், இதில் வந்து நான் ஒன்று குத்துலாம் நான் வந்து அதை வெட்டிடுவேன். அது பாதியாக வெட்டிடுவேன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சோண்டு வெட்டிடுவேன். அதே போல் இந்த தக்காளி பழத்தை நான் வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுலேயே. அதை பாருங்கள், இந்த வெங்காயம் இதெல்லாச்சும் நம்ம வெட்டிக்கணும். அது கூட இந்த தக்காளி பழத்தை நான் அரைச்சிட்டேன். voilà. இப்போ இதையும் எடுத்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நான் எல்லாச்சும் நல்லா சுரண்டி சுத்தம் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் செய்கிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே வெளியே வச்சாக்கா வீணாக போயிடும். அதனால் நான் வந்து சொன்னேன்ல, கொஞ்சமாக தான் செய்கிறேன் நான் இன்றைக்கி. ஏன்னா மத்தியானம் தான் செஞ்சேன் நான். அப்போ மறுபடியும் செஞ்சேன்னா அப்புறம் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் வந்து நான் கொஞ்சமாக செய்கிறேன். இதை வந்து நம்ம அடுப்பில் போட்டலாம். அவ்வளோங்க. இங்கே பாருங்க, இப்போ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி திறந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை அப்படியே நிறுத்தி வச்சிடலாம். இந்த பயலாக்கு வந்து கோழி தேவைப்படுது. அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு 2 தொடை எடுத்துக்கினேன். இதை வந்து இப்போ நம்ம வெட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் இந்த எண்ணெயில். இந்த நம்ம எது பொரிச்சாலும் வந்து அது ஒட்டாது வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல் எடுத்த உடனே நம்ம அந்த கோழியை வந்து நம்ம இதில் பொரிக்க போகிறோம். லேசாக முழு தூள் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு, இது வந்து எந்த தூளும் வேணாங்க, இதுக்கு வெறும் முழு தூள் தான் சொல்லிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து முழு தூள் மட்டும் போட்டு இதை பொரிக்கிறோம். இப்போ வந்துங்க, இந்த இறாலையும் இந்த கனவாகுது பாருங்கள், இதுலேயும் வந்து நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட போகிறேன். voilà. கொஞ்சோண்டு உப்பு,
இதை வந்து நல்லா அப்படி மெலாஞ்சே பண்ணிடுவோம். ஓகே, கொஞ்சோண்டு நான் வந்து பக்கத்தில் வந்து இந்த ஏனத்தில் நான் வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன் எல்லாத்தையும். நான் பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து இது பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லாங்க, இது லேசாக கொஞ்ச நேரம் பொரிட்டோம். இப்போ வந்து நான் இந்த கறியெல்லாம் நான் எடுத்துட்றேன். லேசாக அந்த அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சோண்டு வறுத்துட்டு லேசாக பொரியிற மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கப்புறம்லாம் நம்ம வந்து இதில் வேக வைக்கணும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயமும் பூண்டும் வந்து வெட்டணும் பாருங்கள், அதை போட்டுக்குவோம். இது கூடவே வந்து நான் செஞ்ச பாருங்கள், இந்த புளியத்தையும் போட்டுக்குவோம். இந்த புளியே இதில் வந்து ரொம்ப உப்பு இருக்காது இதில். அவ்வளோ, இப்போ இதை அப்படியே கொஞ்ச நேரம் விடலாம். அதாங்க, இப்போ இந்த பக்கத்தில் வந்து இந்த ஏறாவெல்லாம் கொஞ்சம் லேசாக அப்படி வதக்கிடும். இதையும் நிச்சயிட்றேன் நான் இப்போது. இந்த அடுப்பையும் இந்த கப்பு வந்து 250 கிராம். இப்போ நான் வந்து இந்த அரிசியை வந்து நான் இதில் போடுறேன். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா இது அப்படியே வந்து இதில் கொட்டிடுவாங்க. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 2 வருஷம் அலசிட்டு இதை வந்து நான் வடிகட்டி வச்சுட்டு அப்புறம் தான் நான் அதை போட போகிறேன். இப்போ வந்து நான் இதை கழுவி வச்சிடுறேன். இதை அப்படியே வடிகட்டிடுவோம். இந்த துவரத்தெல்லாம் போடுறேன். இது கூட வந்து நான் இந்த பட்டாணி கொஞ்சோண்டு போடுறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே பொரிட்டோம். இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த புளியம் இது பாருங்கள், இதில் வந்து நான் 1 மாதம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த தண்ணி இதில் போட்டுட்டு ஒரு சுட தண்ணி வந்து நான் இந்த கப்புக்கு இது பாருங்கள், இதில் 2 கப்பு சுட தண்ணி நான் இப்போ இதில் ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், 2 கப்பு அளவுக்கு இந்த புளியத்தில் தண்ணி ஊற்றுறேன். 1 2. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டாக்கா நம்ம வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி. இப்போ வந்து இந்த தக்காளி பழத்தை போட போகிறேன். இப்போ வந்து மிளகுத்தூள் போட போகிறோம் கொஞ்சோண்டு. இது தான் வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து இந்த மிளகுத்தூள் உப்பு தான் போடுறாங்க. அவ்வளோ, இப்போ பாருங்கள், இந்த தண்ணியையும் நான் வந்து இதில் ஊற்றுறேன். இப்போ இந்த அரிசியை போடுவோங்க. இதை வந்து இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே லேசாக வதக்கணும். இதை சூப்பராக இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து பாருங்கள் கொஞ்சம் லேசாக இதில் வந்து நம்ம வதக்கிட்டோம் இல்லையா. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த பாருங்கள், இதெல்லாச்சும் நம்ம அதில் போட்டுடலாம். கோழிகள் எல்லாச்சும் நம்ம போட்டுடலாம். இது கூட இதையும் அப்படியே போட்டுட்டு இதில் வந்து இப்போ நம்ம இந்த புளியம் செஞ்சோம் பாருங்கள், இந்த புளியம் இதை வந்து இப்போ நம்ம இதை ஊற்றிடுவோம். இதில் நான் வந்து 1 கப்பு அந்த அரிசி போட்டதுக்கு இப்போ தற்சமயத்துக்கு நான் வந்து 2 கப்பு அளவுக்கு தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன் அந்த புளியத்தோட. இப்போ நம்ம வந்து உப்புலாம் இருக்குதான்னு பார்க்கலாம். வராங்க, அந்த ஆளியோடைய அதில் கொஞ்சம் உப்பு இருக்குது. நம்ம இந்த எண்ணெய் ஊற்றும் போதே நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டோம். அப்போ அதனால் வந்து நம்ம இதை அப்படியே வந்து
கொஞ்சம் நம்ம வேக வைக்கணும் போய்த்த. நம்மளுக்கு வந்து பத்தலைனாக்கா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்க, நிறைய தண்ணி இருக்குது. இது இந்த அரிசி வந்து அந்த அந்த தண்ணியிலே வேகணும். ஓகேங்களாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சமயத்தில் இந்த கலர் இருக்குது பாருங்கள், இது சாப்பாட்டுக்குன்னு செய்கிற கலர் இது. இதை வந்து நான் கொஞ்சோண்டு போட போகிறேன். இதை வந்து அப்படியே வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இந்த அரிசி நல்லா நம்ம பிரியாணி செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு இது வரணும் அழகாக. இந்த அவங்க ஊர் சாப்பாடு வந்து இந்த மாதிரி எறா, கனவா, அப்புறம் வந்து கோழி, இதெல்லாமே தான் போட்டு செய்வாங்க வச்சுக்கோங்களேன். இன்னும் அது ரெண்டுமே வந்து கலந்து செய்கிறாங்க. அது என்ன செய்யுது, அது அவங்க ஊர் சாப்பாடு, அதனால் வந்து அவங்க அப்படி தான் செய்வாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்களேன், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக செய்வோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நான். சரிங்க. அப்புறம் வந்து இந்த இறாக்குது பாருங்க, அந்த இறா நான் வந்து இறா தலையெல்லாம் எடுத்துகிட்டு ஏதோ ஞாபகத்துலேயே நான் அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டேன். அது இருந்துச்சுனாக்கா அத்தை வந்து நம்ம புய்யும் கூட செய்யலாம். அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் வேக வச்சாக்கா அதோட சோர்ஸ் எல்லாமே வந்துடும். லேசாக நசுக்கி நம்ம செஞ்சாலே அது வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதை நான் ஏதோ ஞாபகத்துலேயே நான் அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டேன். பரவாயில்ல, இப்போ இருக்குது தான், ஆனால் பரவாயில்ல எனக்கு வேணாம். ஏன்னாக்கா நான் வந்து அந்த ஆடி செஞ்சேன் பாருங்கள், அதில் இருக்கிற சோர்ஸ் வந்து நான் ஊற்றிட்டேன். அதுவே நல்லா வாசனையாக இருக்கும். அது நான் வந்து செஞ்சுட்டாங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க, அது சூப்பராக இருக்கும் வச்சுக்கோங்களேன். நான் மத்தியானம் செஞ்சேன். சரி, இப்போது சாப்பாடுக்கு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரே அந்த வீடியோ போட்டுடுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து நான் உங்களுக்கு செய்கிறேன். அதாங்க, சூப்பரான பயிலா நான் உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த இது பாருங்கள், இந்த மாதிரியே இங்கேயும் ஒரு பொடி இருக்கும் இதுங்க. இப்போ ஏன்ட்ட அது இல்லை, அதனால் வந்து இந்த ஏனத்தில் வந்து செய்கிறேன். இதே தான், இந்த ஏனத்தில் தான் அவங்க செய்வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஏனத்துக்கு தான் பேர் வந்து அந்த பயலா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு தெரியல, எதாக இருந்தால் நம்ம அவங்க செய்கிற பயலாவை வந்து அவங்கள மாதிரி செய்ய முடியாதுனாலும் நம்மளால் செஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டிக்கிறாங்க. சூப்பரான பயலா ரெடி. இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை அழகாக வச்சு விட்டுட வேண்டியதான். அவங்கவுங்க வேணுன்றவங்க அதை வந்து புழிஞ்சி சாப்பிட்டுக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இல்லைங்களா? வாவ், எனக்கே ஆச்சரியமாகுது நானா இது செஞ்சேன்னுட்டு. ஓகேங்க, உங்களுக்கு நான் இந்த எஸ்பான் ஊரில் சாப்பிட்ற பயலா வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுனதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்கு வந்து இந்த ஆடி, இந்த கனவா இதெல்லாம் போட்டு கோழியை கலக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் வந்து வெறும் கோழி மட்டும் போடணுன்னா வெறும் கோழி போடுங்க. அப்படி இல்லைனாக்கா வெறும் ஃப்ரீதம் மட்டும் செய்யணுன்னாலும் நீங்கள் செய்யுங்க, அது உங்களுடைய இஷ்டம். நான் வந்து அவங்க இதெல்லாம் போடுறாங்க, இதில் வந்து இன்னும் ஷோரிசோ போடுவாங்க. இப்போது வந்து நான் இருக்கிறத வச்சு நான் அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்து அழகாக செஞ்சுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுனேன், இந்த சாப்பாடு செஞ்சு காட்டுனதில், இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.